வணக்கம். ஆயுத எழுத்து நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். நாடாளுமன்ற தேர்தல் யார் மனசுல யாரு என்பதுதான் இன்றைய ஆயுத எழுத்து நிகழ்ச்சியின் சுவாரஸ்யமான கேள்வி. யார் மனசுல யாரு என்று விரிவா தெரிஞ்சிடலனாலும் யார் மனசுல யார் இல்ல அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக தெரிந்து வருகிறது. அஇஅதிமுக, பாஜக, காங்கிரஸ் உள்ளிட்ட தேசிய கட்சிகளோடு கூட்டணி கிடையாது என்று சில மாதங்களுக்கு முன்பாக சொன்னது. இதே போன்ற ஒரு நிலைப்பாட்டை தான் திமுக எடுத்திருக்கிறது. காங்கிரஸோடு கூட்டணி கிடையாது என்று சொல்லி பாரதிய ஜனதாவையும் கடுமையாக விமர்சித்திருக்கிறது. ஆக எந்த கட்சி எந்த கட்சியோடு இணையும், நாடாளுமன்ற தேர்தலில் எத்தனை அணிகள் அமையும், பலமுனை போட்டியா, இந்த பலமுனை போட்டி என்பது யாருக்கு நன்மை என்பது போன்ற பல்வேறு கேள்விகள் எழுந்திருக்க இதைத்தான் இன்றைய ஆயுத எழுத்து நிகழ்ச்சியில் விரிவாக அலச இருக்கின்றோம். முதலில் இது பற்றிய ஒரு தொகுப்பினை காண்போம். திமுக செயற்குழு கூட்ட செய்திகளின்படி இரு பெரிய தேசிய கட்சிகள் மீதும் கடும் விமர்சனங்கள் வைக்கப்பட்டு தேசிய கட்சிகள் தவிர்த்த ஒரு அணிக்கு நாடாளுமன்ற தேர்தலில் முக்கியத்துவம் தருவது போன்ற தோற்றம் ஏற்பட்டுள்ளது. காங்கிரஸ் துரோகம் செய்துவிட்டது, தற்போதைய பாஜக தலைமை கூட்டணிக்கு ஏற்புடையது அல்ல என்ற கருத்து திமுக தலைவர் கருணாநிதியின் பேச்சில் வெளிப்பட்டுள்ளது. இது தேர்தலுக்கு பிறகு ஆட்சி அமைக்க தகுதி வாய்ந்த எந்த ஒரு தேசிய கூட்டணியுடனோ அல்லது மாநில கட்சிகள் சேர்ந்த மூன்றாவது அணியுடனோ இணைந்து கொள்ள சௌகரியம் தருகிறது. தனிப்பெரும் மற்றொரு மாநில கட்சியான அதிமுக ஏற்கனவே இரு பெரிய தேசிய கட்சிகளுக்கும் கதவை சாத்திவிட்டது. தமிழகத்தில் இதுவரை ஏதேனும் ஒரு பெரிய மாநில கட்சியின் தோளில் சவாரி செய்த இரு பெரிய தேசிய கட்சிகளும் வரலாற்றில் முதன்முறையாக தற்போதைய நிலவரப்படி தனித்து விடப்பட்டுள்ளன. தேசிய கட்சிகளின் அரசியல் அதிகாரத்திற்கு அல்லது அஜெண்டாவிற்கு மாநில கட்சிகள் பயன்படுத்தப்பட்ட நிலைமை காலாவதியாகி மாநில கட்சிகளின் சொந்த நலன் சார்ந்த அரசியலுக்கு தேசிய அரசியலை மாநில கட்சிகள் தீர்மானிக்கும் நிலை தோன்றியுள்ளது. அதாவது சந்தர்ப்பவாத கூட்டணிக்கு, ஆதாய அரசியலுக்கு எந்த கட்சியும் விதிவிலக்கு அல்ல என்ற நிலை ஏற்பட்டுள்ளது. இன்றைய தினம் தமிழகத்தில் எப்படி கூட்டணி அமைய உள்ளது என்பதை யாராலும் எந்த கட்சியாலும் திட்டவட்டமாக சொல்ல முடியாத நிலைமையே உள்ளது. ஆனால் இந்த அரசியல் சதுரங்க போட்டியை பொதுமக்கள் வெகு சுவாரஸ்யமாக கவனித்து வருகின்றனர். வாக்குச்சாவடியில் அதற்கான பதிலையும் தர உள்ளனர். இப்போதைய நிலவரப்படி திண்டாடும் தேசிய கட்சிகள், தில்லான மாநில கட்சிகள் என்ற புரிதலே கிடைக்கிறது. எந்தவிதமான கூட்டணி அமையும், யார் கை ஓங்கும், தமிழகத்தில் தேசிய அரசியலை தீர்மானிக்க போகும் அணி எது என்பது உள்ளிட்ட பல்வேறு கேள்விகள் எழுந்திருக்க இதையே இன்றைய ஆயுத எழுத்து நிகழ்ச்சியில் விரிவாக நாம் விவாதிக்க இருக்கின்றோம். நிகழ்ச்சியில் நம்முடைய இணைகிறார்கள் பாரதிய ஜனதாவின் தேசிய செயலாளர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன், திமுக பிரமுகர் பிரசன்னா, காங்கிரஸ் பிரமுகரும் விளவங்கோடு சட்டமன்ற உறுப்பினருமான விஜயதரணி, அஇஅதிமுக தலைமை கழக பேச்சாளர் திரு ஆவடிக்குமார். எல்லோரையும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். நான் பிரசன்னா கிட்ட இருந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். பிரசன்னா, நீங்க காங்கிரஸோட கூட்டணி கிடையாது அப்படின்னு சொல்லியதற்கான பல காரணங்கள் கொடுக்க, ஒரு பெரிய ஊழல் சாம்ராஜ்யத்துல சிக்க வைக்கக்கூடிய முயற்சியில ஈடுபட்டது யார் என்று தெரியும், சிபிஐ யாருடைய கையில் இருந்த கடிவாளம் என்று தெரியும், அப்படி எல்லாம் சொல்லியிருக்கீங்க. காங்கிரஸ் எதிர்வினை ஆற்றுகிறது, சுமை நீங்கியது என்கிறது. இதை தாண்டி இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை ஏற்காடு சட்டமன்ற தேர்தலில் ஆதரவு கேட்கும் போது தெரியலையா, ராஜ்யசபா தேர்தலில் கனிமொழி எம்பிக்கு ஆதரவு கேட்கும் போது தெரியலையா என்ற கேள்விகளை எழுப்பியிருக்கு. நியாயமான கேள்விகள் தான். நியாயமான கேள்வி என்பது பார்க்கிற பார்வையாளர்களுடைய பார்வையை பொறுத்து. நியாயம் என்று சொல்லுகிறவருடைய பார்வை கோளாறாக இருந்தால் அல்லது கண்ணாடி அணிந்து விட்டு அந்த பார்வையை பார்த்தால் அதற்கு பதில் சொல்ல முடியாது. ராஜ்யசபா கேள்விங்க இருங்க, அதுதான் சொல்றேன், அது பார்க்கிறவருடைய கண்ணை பொறுத்து. ஏற்காடு இடைத்தேர்தலில் காங்கிரஸ் கேட்கிறப்போ அப்படிங்கிற கேள்வி வந்தப்ப அன்னைக்கு நாங்க பாஜகட்டையும் கேட்டோம். அதிமுக மதிமுகவை தவிர இங்கு தமிழகத்தில் இருக்கிற அனைத்து எதிர்கட்சிகளிடத்திலும் ஆதரவு கேட்டோம். அதனுடைய அடிப்படை சித்தாந்தம், அடிப்படை தத்துவம், அடிப்படை கொள்கை ரீதியான முடிவு தலைவர் கலைஞர் தெளிவாக சொன்னார். மக்கள் ஜனநாயக விரோத போக்கு தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. அதை எதிர்வினையாற்றுவதற்கு எதிர்கட்சிகளை ஒன்று திரட்டி ஒரு எதிர்ப்பை காட்டுவதற்கான ஆதரவை நாங்கள் கேட்டோம். அப்போது காங்கிரஸ் அந்த பட்டியலில் இருந்தது.
ராஜ்யசபா என்கிற தேர்தல் முதல் முறையாக எல்லோரும் கேட்கிற கேள்வி, ராஜ்யசபாவுக்கு கனிமொழி அவர்களுக்கு ராஜ்யசபாவிலே சீட்டு கேட்கிற போது தெரியவில்லையா என்று கேட்கிற கேள்வி. ஒரு அடிப்படையான தத்துவம், நீங்கள் ராஜ்யசபாவுக்கும் நாடாளுமன்றத்திற்கும் மக்களவைக்கும் வித்தியாசம் இருக்கிறது. மாநிலங்களவைக்கும் மக்களவைக்கும். மாநிலங்களவை என்பது சட்டமன்ற உறுப்பினர்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுவது, நாடாளுமன்றம் என்பது மக்கள் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுவது. அதில் இருக்கிற ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், இன்றைக்கு இருக்கிற 5 சட்டமன்ற உறுப்பினர்கள், மரியாதைக்குரிய என்னுடைய சகோதரி அவர்களும் சேர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில் இருந்து நாங்கள் அவர்களுக்கு வாக்கு கேட்டிருக்கிறோம், அவர்கள் எங்களுக்கு வாக்கு கேட்டிருக்கிறார்கள், அவர்களைத்தான் நாங்கள் கேட்க முடியும். ஆக அதன் அடிப்படையில் அந்த ராஜ்யசபா முடிச்சாங்க, அந்த 5 சட்டமன்ற உறுப்பினர்களும் எங்களோடு கூட்டணியில் இருந்து வெற்றி பெற்றவர்கள். ஆக அவர்களுடைய 5 ஓட்டையும் நாங்கள் கேட்டோம். இன்னும் எங்கள் கூட்டணியில் இல்லாத நம்முடைய மரியாதைக்குரிய பேராசிரியர் அவர்கள் மாமகவும் சரி அல்லது புதிய ஜனநாயகம் சரி, நாங்கள் அவரிடத்திலே வாக்கு கேட்டோம். ஆக யாரிடத்தில் வாக்கு இருக்கிறதோ அது கேட்பது ஜனநாயக முறைப்படி ஓட்டு அரசியலில் இருக்கிற ஒரு பாங்கு. அதை நாங்கள் கேட்டோம், அவர்கள் எங்களுக்கு வாக்களித்தார்கள். ஆக இதற்காக அதற்கு பிறகும் கூட நாங்கள் பல விஷயங்களில் எதிர்த்திருக்கிறோம். ஈழ விவகாரத்திலிருந்து தொடர்ச்சியாக எதிர்ப்புகளை அவர்கள் சந்தித்திருக்கிறார்கள். இது உங்களுடைய வாதமா புரிஞ்சுக்கிறேன். ஆக இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்காதீங்க. எங்களுடைய ஆதரவுல விஜயதாரணி உட்பட 5 சட்டமன்ற உறுப்பினரும் ஜெயிச்சிருக்காங்க, ஆகையினால கேட்டோம், அதையும் எது எப்படி குறிப்பிடுறீங்க அப்படின்னு கேட்கிறார். அதுவும் நியாயமா தான் படுது. இல்ல ஆதரவு கொடுக்க வேண்டும் என்ற கட்டாயம் என்பது இல்லை, எல்லாருக்கும் தெரியும். மாநிலங்களவை தேர்தலை பொறுத்தவரை ஆதரவு கேட்டார்கள். நாங்களும் 9 ஆண்டுகள் எங்களோடு கூட்டணியில் இருந்தார்கள். அந்த அடிப்படையில் அவர்கள் கூட்டணி தொடரலாம் என்றெல்லாம் கூட நினைத்திருக்கலாம். அது அந்த அடிப்படையில் பாத்தீங்கன்னா இருக்கலாம். ஏன்னா வரும் நாடாளுமன்ற தேர்தலில் இவர்கள் நம்மோடு கூட்டணியில் இருந்தால் ஒருவேளை நம்ம இவங்களை சப்போர்ட் பண்ணலைங்கிறது ஒரு அடிப்படையாவது பார்க்கப்படும். கனிமொழி அவருடைய தலைவருடைய புதல்வி என்பதாலும் தொடர்ந்து அவர்கள் ஏற்கனவே பாராளுமன்றத்தில் கேள்வி கேட்கும்போது மன்னிக்கணும், குறிக்கிறதுக்கு மன்னிக்கணும், அந்த கட்டத்தில் கேள்வி கேட்கும் போது இதற்கும் பாராளுமன்ற இது லோக்சபா தேர்தலுக்கும் சம்பந்தமே இல்லை, நீங்க இப்போ அது இருக்கலாம் அப்படின்னு சொல்றீங்க. இல்ல அதாவது அப்படி ஒரு கூட்டணி வந்தால் நாங்க என்னைக்குமே எல்லா கட்சிகளையும் நாங்க வரவேற்கிறோம். இப்ப நாங்க கூட்டணியில எந்த கட்சியும் எங்களுக்கு இது கிடையாது, இது வேணும் வேண்டாம் அப்படிங்கிற சாய்ஸ் வர்றவங்களை பொறுத்து நாங்கள் அரவணைத்து செல்லக்கூடிய தன்மை என்பது காங்கிரசிடம் இருந்து வருகிறது. கடந்த 10 ஆண்டுகள் பாத்தீங்கன்னா அதிகமான கூட்டணி கட்சிகளை அரவணைத்து சென்று கூட்டணி அரசாங்கத்தை வெற்றிகரமாக 10 ஆண்டுகள் நடத்திய கட்சி என்றால் அது காங்கிரஸ் கட்சி தான். அந்த அளவில் இந்த நாட்டில் கூட்டணி தர்மம் என்பது கட்டாயமாகிவிட்டது. அது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு தர்மமாக பார்க்கப்படுகிறது. இனி வரக்கூடிய அரசாங்கமும் அப்படித்தான் அமையும் என்று பார்க்கப்படுகிறது. ஆகையால் அந்த கூட்டணியில் இடம்பெற வேண்டும், இடம்பெறுகிறார்கள் என்றால் அவர்களை நீங்க போயிருங்க நம்ம சொல்ல மாட்டோம். அந்த அளவில் அவர்கள் போகிறேன் என்று கூறும் பொழுது அது என்னமோ துரோகம் என்ற வார்த்தைகள் தான் பயன்படுத்தி இருக்காங்க. அப்ப அதுக்குதான் கேள்வி கேட்கிறோம். ஏன் எங்கள்கிட்ட நீங்க ராஜ்யசபா தேர்தலுக்கு எங்கள்கிட்ட வாக்கு கேட்டப்ப அது துரோகமா தெரியலையா? இல்ல போன 5 ஆண்டுகள் கடந்த 5 ஆண்டுகள் அவர்கள் ஆட்சியில் இருந்த பொழுது அவர்களை மீண்டும் மீண்டும் அதிமுக தலைவி இன்றைக்கும் மைனாரிட்டி திமுக தான் கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அதை அவங்க மறக்க கூடாது. அந்த அளவில் பாத்தீங்கன்னா அந்த 5 ஆண்டுகள் 34 சட்டமன்ற உறுப்பினர்கள் காங்கிரஸ் உறுப்பினர்கள் தான் அந்த அரசாங்கத்தையே தாங்கி பிடித்தார்கள். அதை அவர்கள் மறக்க கூடாது. அது மட்டும் கிடையாது, அதை துரோகம் அப்ப மட்டும் என்ன துரோகம் இல்லையா? இப்ப இந்த துரோகத்தை எப்படித்தான் கணக்கிடுறது? ஆகையால இந்த வார்த்தைகள் காங்கிரஸ் கட்சி நான் சொல்லி முடிச்சிடறேன். அந்த அளவில் துரோகம் என்பது நாங்கள் பயன்படுத்தவில்லை அந்த வார்த்தையை. என்றைக்குமே நாங்கள் துரோகமாக நினைத்திருந்தால், துரோகம் செய்ய வேண்டும் என்று நினைத்திருந்தால் இது துரோகம் செய்வதற்கு ஒன்றுமில்லை என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். துரோகமாக நினைத்திருந்தால் ஒருவேளை துரோகம் என்று கூறுகிற வார்த்தைக்கு அதாவது துரோகம் என்ற வார்த்தைக்கு அர்த்தமே இல்லாத அளவுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதுதான் வருத்தம் அளிக்கிறது. எங்கே துரோகம் இருக்கிறது? அதுதான் என்ன துரோகம் செய்ய முடியும்? அரசியலில் துரோகம் என்பது என்ன பார்க்கப்பட வேண்டிய ஒரு 20 வாட்டி துரோகம் சொல்லிட்டீங்க. எங்க மனசை புண்படுத்தி புரிஞ்சுக்க விரும்புறேன். கூட்டணி விட்டு போறவங்க நீங்க துரோகம் செஞ்சிட்டீங்கன்னு அவர் சொல்றாரு. அவங்க துரோகம் செஞ்சுட்டாங்க நீங்க சொல்றீங்களா? நீங்க சொல்ல நாங்க யாரையுமே துரோகம் செஞ்சுட்டோம் சொல்ல மாட்டோம். இந்த துரோகம் செஞ்சுட்டோம் நினைக்கிறவங்க எங்களுடைய ஆதரவை பலமுறை பெற்றிருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது தமிழகத்தில் எங்கள் ஆதரவை பலமுறை பெற்றவர்கள் துரோகம் என்ற வார்த்தையை பயன்படுத்துவது தவறாக நான் பார்க்கிறேன். இது ஒரு நிகழ்ச்சி மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. அதற்கான பக்குவத்தோடு நாம் பேச வேண்டியது நம்முடைய கடமை.
ரெண்டாவது அவங்க சகோதரி சொன்னது போல 34 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தாங்க அப்படின்னு. அவர்களுக்கு மத்தியில் இருந்த 2 ஆண்டு ஆட்சிகளுமே எப்படி இருந்தது என்பதை சகோதரி அவர்கள் திரும்பி பார்த்திருக்க வேண்டும். ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை நாங்கள் விலக்கி இருந்தாலும் அவர்களுடைய 2 முறை ஆட்சியும் எப்படி சந்தி சிரித்து இருக்கும் என்பது அவர்களுக்கு நன்றாகவே தெரியும். நான் அது ஒரு நீண்ட அரசியல நான் பேசுறேன். இல்ல நான் முடிச்சிடறேன். தயவு செஞ்சு நீங்க பேசுறப்ப நான் குறுக்கிடல, நான் முடிச்சிடறேன். ஆக பேசுகிற போது ஒரு தலைவர் தெளிவாக கூறியிருக்கிறார் எந்தெந்த அடிப்படையில் அவர்கள் எங்களுக்கு துரோகம் செய்தார்கள் என்று. நாங்கள் அதை எங்கள் தலைவர் என்ன முடிவெடுக்கிறாரோ அந்த நேர்கோட்டில் தான் நாங்கள் பேசியாக வேண்டும். அதுதான் எங்களுடைய உரிமையும் கடமையும் கூட. அவர்கள் செய்திருக்கிற துரோகத்தை தலைவர் கலைஞர் பட்டியலிட்டிருக்கிறார். நாங்கள் ஒரு ஆளுகிற கட்சியோடு கூட்டணி இருக்கிற போது நீங்க உலகத்துல நீங்க இந்தியாவை பொறுத்தவரை நம்பிக்கைக்குரிய கட்சி அப்படின்னு அது பாஜகவாக இருந்தாலும் சரி காங்கிரஸாக இருந்தாலும் சரி துரோகம் எல்லாம் பட்டியலிட்டு இருக்காரு. துரோகம் இழைக்கப்பட்டதா சொல்லக்கூடிய விஷயங்கள் நிகழ்ந்த காலத்துல அதை பத்தி சொல்லல. இன்று சொல்ல வேண்டிய காலம் எம்பி தேர்தல்ல வாக்குகள் வாங்கும் போது சொல்லப்படல, ஏற்காடு தேர்தல்ல அது சார்ந்து கேட்கும் போது சொல்லப்படல, இப்ப சொல்லப்படும் போது கேள்வி திரும்ப சொல்றேன். இந்த ஏற்காடு தேர்தல் விட்டுருங்க, ராஜ்யசபா தேர்தல் விட்டுருங்க, இவ்வளவு நாள் சொல்லாம அது நிகழ்ந்ததா சொல்லப்படுற காலத்தை சொல்லாம இன்னைக்கு சொல்லும் போதுதான் கேள்விகள் பிரதானமாக. அது பார்க்கிறவருடைய பார்வைன்னு சொன்ன இல்லையா, TR பாலு அவர்கள் தொடர்ச்சியாக குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறார். ராஜா அவர்கள் நான் நேரடியா ஜேபிசிக்கு முன்னாடி வரணும், நான் ஜேபிசி முன்னாடி நான் வரணும், என்னைய கேளுங்க அப்படின்னு கேட்கிறார். அதற்கு மறுப்பு வருகிற போது நேரடியாக பிரதமரையும் அல்லது ஜேபிசியினுடைய தலைவரை TR பாலு அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக சந்திக்கிறார். ஆக அது இன்னைக்கு நடக்கிற நிகழ்வு இல்ல, தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற நிகழ்வு. அதை தலைவர் கலைஞர் தான் நேரடியா போய் ஜேபிசியை சந்திக்கணுங்கிறதோ அல்லது மற்றவர்கள் அதை விமர்சனம் செய்வதோ இன்றைக்கு அன்னையில இருந்து நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு அன்னையில இருந்து சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்ல 4 மாநில சட்டமன்ற தேர்தல் தோல்விக்கு பிறகு அப்படிங்கிறது பாரதிய ஜனதாவுடைய பார்வை. உங்ககிட்ட கேட்க வேண்டிய கேள்வியும் இருக்கிறது. மோடி அலை வீசுது, சுனாமி கூட வீசுதுன்னு சொல்றீங்க, நிறைய கட்சிகள் எங்க பக்கம் வருவாங்க அப்படின்னு சொல்றீங்க. தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டா அதிமுக, பாமக, திமுக, விடுதலை சிறுத்தைகள், இன்னும் சில கட்சிகள் உங்களுடைய உறவே வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதையும் தாண்டி எப்படி தமிழ்நாட்டில் ஒரு பெரிய மாற்றத்தை செஞ்சு நிறைய சீட்டுகளை பாரதிய ஜனதா வாங்குவோம் அப்படின்னு நினைக்கிறேன்? நிச்சயமாக வாங்குவோம். அதற்கு முதல் படிதான் இன்று கூட்டணியில் இருந்து கலைஞர் அவர்கள் வெளியே வந்திருப்பது. 4 மாநில தேர்தலை பார்த்துவிட்டு இனிமேல் காங்கிரஸோடு யார் கூட்டணி வைத்துக் கொண்டாலும் அவர்களுக்கு தோல்வி நிச்சயம் என்ற ஒரு நிலைப்பாட்டை கலைஞர் அவர்கள் எடுத்ததனால்தான் இந்த நிலைப்பாடை இப்பொழுது அவர்கள் அவசரமாக அறிவித்திருக்கிறார்கள் என்பதை நாங்கள் மிக ஆழமாக நம்புகிறோம். இன்னொன்று, நீங்கள் கேட்பதை போல விடுதலை சிறுத்தைகளோ திராவிட முன்னேற்ற கழகமோ இவையெல்லாம் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லையே. எதிர்பார்த்து விட்டு நாங்கள் இந்த பட்டியலை விட்டுட்டீங்க. அதாவது இல்ல, இது யதார்த்தமான உண்மைதானே. ஏற்கனவே 2 பேருமே எங்களோடு கூட்டணியில் இருந்தவர்கள் தான். அதிமுகவா இருக்கட்டும், திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும், எங்களோட கூட்டணியில இல்லாதவர்களே நாங்கள் சொல்றோம். இப்ப திராவிட முன்னேற்ற கழகமும் எங்களோட கூட்டணியில் இருந்தவர்கள் தான். ஆனால் அவர்கள் இப்பொழுது அவர்கள் மீது சில குற்றச்சாட்டுகள் இருக்கிறது. நாங்கள் ஊழலுக்கு எதிராக நாங்கள் நிலைப்பாடை மக்கள் முன்னால் எடுத்து செல்லும் பொழுது நாங்கள் அந்த கூட்டணியை நாங்கள் ஒன்றுமே பேச்சுவார்த்தை நடத்தவில்லையே. எனக்குள்ள கவலை என்ன என்றால், கலைஞர் அவர்கள் 2 அறிவிப்புகளை நேற்று செய்திருக்கிறார்கள். ஒரு அறிவிப்பு என்ன என்றால், அதிகாரப்பூர்வமாக காங்கிரசிடம் இருந்து வெளியே வருகிறோம். அது அரசியல் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அறிவிப்பு தான். ஏனென்றால் ஏற்கனவே கூட்டணியில் இருந்து கொண்டிருக்கிறார்கள், ஆட்சி நடத்தினார்கள், இன்று அவர்கள் வெளியே வருகிறார்கள் என்றால் அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அரசியல் முக்கியத்துவத்தை ஏற்படுத்தக்கூடிய அறிவிப்பு. ஆனால் இதில் பாரதிய ஜனதா கட்சியை ஏன் இழுத்து, பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர்கள் எல்லாம் அப்படி இருந்தார்கள் இப்படி இருந்தார்கள் என்றால் எங்களோடு கூட்டணியில் இருந்தார்கள். வாஜ்பாய் அவர்கள் இதைவிட காங்கிரஸில் கொடுத்த மரியாதையை விட அதிகமான மரியாதையை கொடுத்து ஒரு 23 கூட்டணி காட்சிகளை நன்றாக நடத்தி கொண்டிருக்கிறார். அதுதான் சொல்றேன். இல்ல, அதை சொன்னாலும் கூட இப்பொழுது அவர் எங்களது இப்பொழுதுள்ள தலைவர்களை சொல்வதற்கு அப்படி என்ன நடந்து விட்டது? அவர்கள் அப்படி பார்த்தால் அவர்கள் கூட்டணியில் இருந்து கொண்டிருக்கும் பொழுதுதானே எல்லாரும் ஒன்றாகத்தானே பணியாற்றினார்கள். இவர்கள் கூட்டணியை விட்டு வெளியே வந்த பின்பு குற்றம் காட்டும் அளவிற்கு என்ன அரசியல் நிகழ்வு நடந்துவிட்டது. ஆக நான் இதிலிருந்து மாறுபடுகிறேன் வேறுபடுகிறேன் என்று வெளியே சொல்வதற்காக அவர்கள் சொல்கிறார். ஆனால் நாங்கள் என்ன சொல்கிறோம்? அதிகாரப்பூர்வமாக திராவிட முன்னேற்ற கழகத்தை நாங்கள் அணுகவில்லை, அதிகாரப்பூர்வமாக கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தவில்லை, அதிகாரப்பூர்வம் எங்களுடன் கூட்டணியிலும் இல்லை. அப்புறம் கூட்டணியில் இல்லாததை இல்லை என்று அறிவிப்பதில் என்ன மிகப்பெரிய ஒரு தாக்கம் இருக்கிறது என்று நான் சொல்கிறேன். நீங்கள் சொன்னதை போல
இவர்கள் 2 பேரும் எப்படி வேணாலும் சண்டை போட்டுக்கோட்டுங்க. ஆனால் இலங்கை தமிழர் பிரச்சனையில் 2 பேரும் ஒன்றாக இருந்துதான் இந்த நாட்டில் இலங்கை தமிழர்களை பாதுகாக்கவில்லை. அன்றே வெளியே வந்திருந்தார்கள் என்றால் இவர்கள் மீது எனக்கு மிகுந்த மரியாதை இருந்திருக்கும். அன்று கூட இருந்து விட்டு இன்று வெளியே வருவதனால் தான் இவர்கள் இவ்வளவு கேள்விக்கு உள்ளாகிறார்கள் என்பதையும் நான் இங்கே சுட்டிக்காண்பிக்க விரும்புகிறேன். இலங்கை தமிழர் பிரச்சனையில அதிகமா காங்கிரஸ் மட்டுமே விமர்சிச்ச வந்த நீங்க இன்னைக்கு அவர்களையும் விமர்சிப்பது கவனிக்கத்தக்கது. நான் திரு ஆவடிக்குமார் அவர்கள்ட்ட கேட்க விரும்புகிறேன். நீங்க எடுத்திருக்கக்கூடிய அதே நிலைப்பாட்டை தான் பிரதான எதிர்கட்சியான, அதாவது ஒரு முக்கியமான எதிர்கட்சியான திமுகவும் எடுத்திருக்கிறது. காங்கிரஸ் பிஜேபி ரெண்டுத்தையும் சமதூரத்தில் வைத்து பார்க்கிறது. 2 பேருமே ஒரே மாதிரியான நிலைப்பாட்டை தான் எடுக்கிறீங்க. ஆனா கேள்வி என்னவென்றால் 2 கட்சிகளுமே இந்த 2 தேசிய கட்சிகளோடு ஆட்சிக்கு வந்த, அதாவது ஒரு ஆட்சி அமைந்த பிறகும் இதே கொள்கைகளின் அடிப்படையில ஒட்டும் உறவும் இருக்காது அப்படின்னு சொல்ல முடியும். இல்ல, நீங்க கேட்கிற கேள்வியே சரியான கேள்வியா தெரியல. இப்போ 2 கட்சிகளோட வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். இந்த நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த அளவில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வேற எந்த கூட்டணியோட சேராது, தனியா போட்டியிடும். அதுல நிலைப்பாட்டுல உறுதியா இருக்கிறோம். அது நிலை. ஆனா நீங்க இன்னொருத்தரை குறிப்பிட சொல்ல 2 கட்சியோட போட்டி சேர மாட்டோம் அவங்க நிலைப்பாடு எடுத்திருக்கிறத நீங்க தான் சொல்றீங்க. அவங்க அந்த இல்ல இப்போ சொன்னீங்க திமுக அந்த நிலையை எடுத்திருக்குன்னு சொல்றதே தவறு. திமுக அந்த பேச்சுவார்த்தைக்கு ஒரு குழு அமைச்சிருக்கு. அந்த நேத்து பாருங்க அவங்க தலைவருடைய பதில்ல இந்த குழு அமைக்கிறதுக்கு நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். குழு அமைச்சிருக்காங்க. அவங்க இன்னொன்னு சொல்லிருக்காங்க, காங்கிரஸ் எங்களுக்கு துரோகம் செஞ்சிருச்சு, காங்கிரஸோட நாங்க இல்ல, ஆனால் அடுத்து யாருன்றத நாங்க பேசுறதுக்கு கூட்டணி அமைக்கிறதுக்கு குழு அமைச்சிருக்கோம். அந்த குழு சொல்லி முடிக்கிறேன். நீங்க பாரதிய ஜனதா இல்லன்னு சொன்னீங்க. 2வது பாரதிய ஜனதாவோட நாங்க ஏற்கனவே இருந்தவங்க, பதவியில பணியாற்றினவங்க, அத்வானியோட நெருக்கமா இருந்தவங்க, வாஜ்பாயோட நெருக்கமா இருந்தவங்க. ஆனா இன்னைக்கு மோதியை மட்டும் முடிக்கிறேங்க. இல்ல இல்ல, நீங்க சொல்லும்போது மாற்று கருத்துக்கள் அதுதான். மோதியை மட்டும் இன்னைக்கு வந்து அவங்க முன்னிலை வைக்கிறாங்க. ஆனா மோடி எங்களை இன்னும் ஏத்துக்காம இருக்கிறாரு. அதனால அந்த சூழ்நிலையும் மோதியை தான் நாங்க மோதி இருக்கிறதுனால நீங்க இல்லாத பேசாத கருத்தை பேசுறதா பதிவு செய்யும் போது கருணாநிதியை போல ஒரு சுயநல, அதாவது அதுக்கப்புறம் மறுத்து பேசு. நீ எதுக்கு நடுவில் புரிஞ்சு உரிமையில வேண்டாம். நான் பேசணும், உன்னுடைய கருத்து யார் துரோகம் பண்ணது? தமிழருக்கு யார் துரோகம் பண்ணது? இந்த நாட்டுக்கு யார் துரோகம் பண்ணது? தொடர்ந்து துரோகம் பண்ணிட்டு இன்னைக்கு வந்து அதிமுக நிலைப்பாடு எங்க நிலைப்பாடு ஒண்ணும் சொன்னா அதை எப்படி நான் ஏத்துக்க முடியும்? இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் ஏதோ தமிழ்நாட்டு பிரச்சனைக்காகவோ, இன்னும் சொல்ல போனா ஈழத்தமிழர் பிரச்சனைக்காகவோ நான் காங்கிரஸ் எங்களுக்கு துரோகம் பண்ணிச்சுன்னு சொல்லல. தன்னுடைய சொந்த மகளை ஜெயில வச்சாங்க, அதனால காங்கிரஸ் துரோகம் பண்ணிச்சிடும். இன்னொன்னு, சிபிஐ யாருடைய பொறுப்புல இருந்தது தெரியுன்றாங்க. ஆனா சிபிஐ யார் பொறுப்புல இருந்தா அவருடைய மனைவியை வந்து சாட்சியா சேர்த்தாங்க, ஏன் குற்றவாளியா சேர்க்கல? அப்போ சிபிஐ இவங்க பயன்படுத்தினாங்களா? அப்போ காங்கிரஸ் உங்களுக்கு உதவியா இருந்ததா? இன்னைக்கு ஏன் காங்கிரஸ் எதிர்ப்பா மாறின? இன்னைக்கு காப்பாற்றல காங்கிரஸ் எதிர்க்கணும்னா யாருக்காக எதிர்க்கிறாங்க? இன்னைக்கு பிஜேபி நோக்கி போகணும். பிஜேபி இவங்களை சேர்க்க மறுக்குது. இந்த சூழ்நிலையில மோதியை வந்து இவங்க கார்னர் பண்றாங்க. ஆக இன்னும் நாங்க பிஜேபி விட்டு வந்துட்டோம்னு சொல்லல, பிஜேபி ஏத்துக்க மாட்டோம்னு சொல்லல. பிஜேபி அதாவது காங்கிரஸ் நாங்க ஏத்துக்க மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. இவங்க ஏற்கனவே பிஜேபியோட கூட்டணி இருந்த நேரத்தில் கூட மாநிலத்தில் வந்து காங்கிரஸ் பிஜேபியோட கூட்டணி இல்ல, மத்தியில கூட்டணின்னு சொன்னவங்க. ஆக வந்து நிலைப்பாடு அவங்களுக்கு எது வசதியோ அதை நோக்கி ஒரு கட்சி ஒரு கூட்டணி, ஏற்கனவே வாஜ்பாயோட கூட்டணியில் இருக்க சொல்ல இப்படிதான் பண்ணாங்க. கடைசி நிமிஷத்தில் அவர் முரசொலிமாறனுடைய மரணத்திற்கு போகணுங்கிறீங்களா? இல்ல போகணுங்களா? அவங்க பிஜேபி நோக்கி போகிறதுக்கு கதவை திறந்து வச்சு எங்களை கூப்பிடுங்க சொல்றதனுடைய வெளிப்பாடுதான் இது. இதுல ஏதோ வந்து பிஜேபி மோடி அவங்களை வரவேற்கிற அதை வந்து இன்னைக்கு குறையா சொல்றாங்களே. குற்றச்சாட்டுகளுக்கு இருவருமே பதில் சொல்லணும். ஆனா ஒரு சிறிய இடைவேளைக்கு பின்னால் நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் பிஜேபி ஆகிய கட்சிகளை சமதூரத்தில் வைத்து பார்ப்போம் என்று திமுக சொல்ல, அஇஅதிமுகவும்
பிஜேபி, காங்கிரஸ் ஆகிய தேசிய கட்சிகளோடு கூட்டணி கிடையாது என்று சொல்லியிருக்கிறது. ஆக பலமுனை போட்டி, குறைந்தபட்சம் 3 அல்லது 4 முனை போட்டி என்பது உத்தரவாதமா? இது யாருக்கு நன்மை? இந்த நாடாளுமன்ற தேர்தலில் எத்தனை முனை ஏற்பட போகிறது என்பது போன்ற கேள்விகள் எல்லாம் எழுந்திருக்க இதைத்தான் இன்றைய ஆயுத எழுத்து நிகழ்ச்சியில் விரிவாக அழைத்து வருகின்றோம். இந்த நிகழ்ச்சியில் அஇஅதிமுக தலைமை கழக பேச்சாளர் திரு ஆவடிக்குமார், காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் விஜயதாரணி, பாரதிய ஜனதாவின் தேசிய செயலாளர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் மற்றும் திமுக தலைமை கழக பேச்சாளர் பிரசன் ஆகியோர் இணைந்திருக்கிறார்கள். சில குற்றச்சாட்டுகள் இடைவெளிக்கு முன்னாடி திமுக மீது வைக்கப்பட்டது. பாஜகவோடு நெருங்குறீங்க, காங்கிரஸோட கூட்டணி இல்லை என்று சொன்ன நீங்க பாஜகவோடு விமர்சனத்தோடு நிறுத்துறீங்க என்னும் பொழுது உங்களுடைய எண்ணம் பாஜகவை நோக்கி போறது அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இருக்கு. ரொம்ப கடுமையாவே திரு ஆவடிக்குமார் சொன்னார். இல்ல, பேசுவதற்கு முன்னதாக அவரை போல எனக்கு ஒருமையில் பேச தெரியாது. நாங்கள் அறிவாலயத்தில் அரசியல் படிக்கிறோம், தலைவர் கலைஞருடைய காலடியில். ஆக பண்பாடும் கட்டுப்பாடும் கடமையும் எங்களுக்கு இருக்கிறது. அதனுடைய அடிப்படையில் அந்த நேர்கோட்டில் நான் பேச என்றைக்கும் கடமைப்பட்டிருக்கிறேன், அதை பதிவு செய்யவும் கடமைப்பட்டிருக்கிறேன். அவர் சொன்னது போல மோடி எங்களை ஏற்க மறுக்கிறார் என்றெல்லாம் தலைவர் கலைஞர் நேற்று பேசவில்லை. தலைவர் கலைஞர் அன்பு உடன்பிறப்பை இந்த ஆரம்பித்ததிலிருந்து கடைசியில் நீங்கள் தான் வேட்பாளர் என்கிற வரைக்கும் என்னால் இப்போதும் மனனமாக ஒப்பிக்க முடியும். அவர் 47 நிமிடங்கள் பேசினார். அந்த 47 நிமிடங்கள் பேசி இருக்கிற அந்த பேச்சினுடைய சாராம்சம், மோடியினுடைய அலையை நான் என்றைக்கும் நம்ப மறுக்கிறேன், மூத்த தலைவர்கள் சொன்னாலும் கூட நானும் பேராசிரியரும் அதிலே மாறுபடுகிறோம் என்று சொல்லி இருக்கிறார். நிச்சயமாக தளபதி அவர்களையும் சேர்த்தே சொல்லி இருக்கிறார். ஆக மோடி அந்த அலையில் நாங்கள் வீழ்ந்து போகிற படகு கிடையாது. ஆக அதை தெளிவுபடுத்த விரும்புகிறேன் மரியாதைக்குரிய அதிமுகவினுடைய தோழர் ஆவடிக்குமார் அவர்களுக்கு. அடுத்த கேள்வியாக அவர் சொன்னார், நீங்கள் ஒரு குழு அமைத்திருக்கிறீர்கள் என்று சொல்லி. நாங்கள் எப்பொழுதுமே திராவிட முன்னேற்ற கழகம் நேற்று பொதுக்குழுவிலே தலைவர் கலைஞர் அவர்களுக்கும் பேராசிரியர் அடங்கிய குழுவிற்கு நாங்கள் என்றைக்குமே ஒரு அரசியல் மரபு, அது ஒரு ஃபார்மாலிட்டி, ஒரு அதிகாரம் கொடுப்பது தலைவருக்கும் பொதுச் செயலாளருக்கும் அன்றைக்கு பொருளாளராக இருக்கக்கூடியவர்களுக்கும் நாங்கள் அதிகாரம் கொடுப்பது எங்களுடைய மரபு. அவர்களுக்கு எங்கள் மரபிலே புகுந்து தலையிடுவதற்கோ அல்லது மூக்கை நிறுத்துவதற்கோ கையை நீட்டுவதற்கோ எந்தவித உரிமையும் கிடையாது. அந்த கேள்வியினூடாகவே அவர் சொன்னார், எங்களோடு நீங்கள் ஒத்துப்போவது அதிமுகவிற்கு அந்த அரசியல் கட்சி என்கிற ஒரு மரியாதையை தான் என்னால் கொடுக்க முடியுமே தவிர அதை முழுமையாக ஏற்றுக்கொள்ளுகிற உரிமை எனக்கு இருக்கிறதா என்றால் அதை ஏற்றுக்கொள்ளுகிற உரிமை கூட அல்ல, எனக்கு கடமையும் அல்ல என்பதை ஒதுக்கி வைத்துவிட்டு நான் பேச விளைகிறேன். இரண்டாவதாக அவர் சொன்னது 2G வழக்கை எல்லாம் பெரிதாக பேசினார். இன்றைக்கு அவர் பெங்களூரு வழக்கை தயவு செய்து பார்த்துவிட்டு எல்லாவற்றையும் பேசட்டும். அவர்களுக்கு அதை பற்றி பேசுவதற்கு எந்த தகுதியும் கிடையாது. 2G வழக்கில் ஆரம்பத்திலிருந்து இன்றைக்கு வரை எங்களுடைய நிலைப்பாட்டில் ராஜா அவர்கள் தெளிவாக இருக்கிறார். இன்றைக்கு ₹1.40 இருந்ததை 30 பைசாவாக மாற்றியது மட்டும்தான் என்னுடைய குற்றச்சாட்டு என்கிற நிலைப்பாட்டில் நாங்கள் பதில் சொல்கிறோம். திருப்பி அதற்குள்ள போக வேண்டாம், இஷ்யூஸ்குள்ள வழக்குகளுக்குள்ள போக வேண்டாம். இந்த நிலையில் திரு ஆவடிக்குமார் அவர்கள்ட்ட அதான் கேட்க விரும்புகின்றேன். நீங்க இந்த குற்றச்சாட்டை அவங்க மீது வைத்தாலும் கூட இன்று திமுக தலைவர் கருணாநிதி நேற்று பேசிய பேச்சை தொடர்ந்து இங்க TR Balu கூட the General Council convened by Dr. Karunanidhi has unanimously decided not to go with Congress or BJP என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆக ரெண்டு பேரையுமே சமதூரத்தில் வைத்து பார்க்கிறோம் அப்படின்னா அவங்க இன்னைக்கும் கூட கருத்து தெரிவித்திருக்காங்க. அதாவது அவங்க சமதூரத்தில் வச்சு பாக்குறாங்களா நெருக்கத்தில் வச்சு பாக்குறாங்களான்றதை பத்தி கருத்து சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. ரெண்டாவது, பண்பாட்டை பத்தியோ நாகரிகத்தை பத்தியோ இன்னும் சொல்ல போனா ஒழுக்கத்தை பத்தியோ திமுக காரர்கிட்ட சர்டிபிகேட் வாங்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. மூணாவது, இன்றைக்கு தேர்தலை பொறுத்தவரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சரியான பாதையில் சென்று கொண்டிருக்கிறது. நாங்கள் ஒரு நிலை எடுத்தால் அந்த நிலையில் உறுதியாக நின்று இருக்கிறோம். ஒரு கருத்தை சொன்னால் அந்த கருத்திலே இருக்கின்ற எழுத்துப்பிழையை வைத்து பிரட்டி பேசுகின்ற இழிவான அரசியலை தொடர்ந்து தமிழ்நாட்டில் செய்து கொண்டிருப்பது யார் என்பது நாட்டுக்கு தெரியும். அந்த தலைவர்கள் சொல்லுவதை வைத்துக் கொண்டு நீங்கள் அதிகம் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதுதான் என்னுடைய வேதனை. அடுத்து நான் சொல்ல வருவது, காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை இன்றைக்கு காங்கிரஸ் கட்சியை விட்டு வெளியேறுவது அவருடைய உரிமை. அதில் அரசியல் கட்சி ஒரு கட்சியோடு கூட்டு வைப்பதும் அதிலிருந்து விலகி செல்வதும் நாட்டு நடைமுறையில் அரசியலில் பார்த்து வருகின்ற ஒன்று. ஆனால் இருக்கின்ற வரை அவர்கள் இலங்கையிலே படுகொலை செய்தாலும், காவிரியிலே தண்ணீர் தர மறுத்தாலும், முல்லை பெரியார் அணையை இடிப்பேன் என்று சொன்னாலும், உச்சநீதிமன்றம் தீர்ப்பு தந்தாலும், மீனவர்கள் பாதிக்கப்பட்டாலும், மின்சாரம் தருவதை நிறுத்தினாலும், மண்ணெண்ணெய் ஒதுக்கீட்டை குறைத்தாலும், காங்கிரஸ் கட்சி ஆட்சி சரியான ஆட்சி, சிறப்பான ஆட்சி. இன்னும் சொல்ல போனால் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் வருகின்ற பொழுது சோனியா காந்தியை அதை முன்மொழிந்த ஒரே காரணத்திற்காக அவர்களை மணிமேகலை என்று வர்ணித்த கருணாநிதி
இன்னைக்கு நேற்றைக்கு முந்தின நாள் சகோதரி சொன்னது மாதிரி பிஜேபி 4 இடத்துல ஜெயிச்ச உடனே இன்னைக்கு அந்தர்பல்ட்டி போட்டு காங்கிரஸ் விரோதம் செஞ்சிச்சுன்னு சொன்னா இது அரசியல்ல இது எப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு சுயநலம் சார்ந்த குடும்ப நலன் சார்ந்த ஒரு அரசியல் என்பதை நாட்டு மக்களுக்கு தெரியும். இந்த குற்றச்சாட்டுக்கு அவர் பதில் சொல்ல விரும்புவார். தேசிய கட்சிகள் பக்கமும் நம்ம போகணும். நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன் டாக்டர், இப்போ திமுக தலைவரும் பாஜகவோடு கூட்டணி கிடையாதுன்னு சொல்லிட்டதாவே நம்ம புரிஞ்சுக்கிறோம். டிஆர் பாலு அதான் வலியுறுத்தி இருக்கிறார். அவருடைய வாதம் வேறு. அதிமுக கிடையாதுன்னு சொல்லியாச்சு, பாமக கிடையாதுன்னு சொல்லியாச்சு. எனும் பொழுது உங்களுக்கோ காங்கிரசுக்கோ விடப்பட்டிருக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப குறைவா இருக்கு. தேமுதிக தான் இருவருக்குமே கூட்டணி வைக்கக்கூடிய ஒரே வாய்ப்பாக ஒரு பிரதான வாய்ப்பாக இருக்கிறது. அப்படிங்கும்போது ஆப்ஷன்ஸ் ஆர் கெட்டிங் லிமிட்டட் தானே புரிஞ்சு. அதாவது ஒன்றை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ நாங்கள் இவர்களோடு கூட்டணிக்கு அழைத்தது போலவும் கூட்டணியை அவர்கள் நிராகரித்து விட்டது போலவுமே இந்த விவாதம் செல்கிறது. நாங்கள் அப்படி சொல்லவில்லையே. நாங்கள் முதலில் இருந்தே இன்று பாரதிய ஜனதா கட்சி எந்த கூட்டணியோடு இருக்கிறதோ அவர்கள் தான் வெற்றி பெறுவார்கள் என்று முதலிலே சொல்லிக் கொண்டிருந்தோம். இந்த நாட்டின் சூழ்நிலையும் அப்படித்தான் இருக்கிறது. சமீபத்தில் நடந்த சட்டமன்ற தேர்தல்களும் அதைத்தான் நிரூபித்திருக்கிறது. மரியாதைக்குரிய கலைஞர் அவர்கள் எவ்வளவோ விமர்சனங்களை செய்த பின்புதான் பாரதிய ஜனதா கட்சியோடு பின்பு கூட்டணி அமைத்தார். எதையெல்லாம் சொல்ல முடியுமோ அதையெல்லாம் சொன்னார், ஆண்டிமடம் உட்பட. இன்னொன்று அதே போல முறை ஒரு நிலைப்பாட்டை எடுப்பார். விமர்சனங்களை செய்த பின்பு கூட அவர்கள் எங்களோடு வந்தார்கள். அதான் நாங்கள் வருவார்கள் என்று சொல்லவில்லை. அவர்கள் அப்படிப்பட்ட நிலைப்பாட்டை அப்படிப்பட்ட நிலைப்பாட்டை அவர் எடுக்கக்கூடும் அப்படிங்கிறது திரு குமாருடைய யூகம். எங்கள் அதாவது ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் யாரோடு ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் யாரோடு கூட்டணி வைக்க வேண்டும் என்று நாங்கள் தான் முடிவு செய்வோம். ஏதோ அவர்கள் நிராகரித்து விட்டார்கள், இவர்கள் நிராகரித்து விட்டார்கள் என்று சொன்னால் விட்டார்கள் அப்படின்னா போகட்டும் சொல்லாம அவர் இப்படிதான் சொன்னார், பிறகு வந்தார் அப்படிங்கும் போது அவர் வர வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அடிநாதமா படுது. அவர்களின் வார்த்தைகள் இப்படித்தான் வரலாற்றில் இருந்திருக்கிறது என்பதை நான் பதிவு செய்கிறேன். அதே போல காங்கிரசிடமிருந்து வெளியே வந்தேன் என்று வெளியே வந்துவிட்டேன் எத்தனை வாட்டி சொல்லி அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டை மோடியை ஆதரிக்கின்றேன் அப்படின்னு திமுக எடுத்தால் ஏற்றுக்கொள்ள பாஜக அந்த ஆதரவை பாஜக. அதாவது ஒன்றை நாங்கள் மிக தெளிவாக இருக்கிறோம். மோடி அவர்களை பிரதம அமைச்சராக தேர்ந்தெடுக்கும் கட்சியை, ஆதரிக்கும் கட்சியை, அது மக்களுக்கு ஒப்புதலான கூட்டணியாக இருக்கும் கட்சியோடு நாங்கள் ஆதரவு தெரிவித்துக் கொள்வோம். அதாவது திமுகவாக இருந்தால் அவர்கள் மீது உள்ள குற்றச்சாட்டுகள் சிலவற்றை இல்லை என்று ஆனால் அதை பற்றி நாங்கள் பரிசீலிப்பதில் தவறில்லை. 2G போன்ற மிகப்பெரிய குற்றச்சாட்டுகள் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அவர்கள் சொல்வதை போல துரோகம் என்று கலைஞர் எதை சொல்கிறார்? 2G வழக்கில் தீர்ப்பு வந்தால் ஒழிய உங்களுக்கு கிளீன் சிட் கிடைத்தால் ஒழிய திமுகவோட கூட்டணி நாங்கள் கரையற்ற ஊழலற்ற ஒரு ஆட்சியை கொடுப்போம் என்று தான் நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அதனால நீங்க இந்த கேசியங்களுக்கு அதெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது. ஆனால் ஒன்றை உறுதியாக சொல்கிறேன், திராவிட முன்னேற்ற கழகமும் அதாவது நீங்க சிபிஐ என்று சொல்லி இருக்கிறார், நாங்க அதைத்தான் சொல்கிறோம். காங்கிரஸ் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷனாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இதற்கு முன்னால் இதே போல ஒரு அறிவிப்பு திராவிட முன்னேற்ற கழகத்திடமிருந்து வந்தது, காங்கிரஸ் கூட்டணியிலிருந்து நாங்கள் விலகுகிறோம் என்று. அடுத்த நாளே ஸ்டாலின் அவர்கள் வீட்டிற்கு சென்று சிபிஐ ரெய்டு செஞ்சு ஒரு மிகப்பெரிய கார் வாங்கினதோட கணக்கு என்ன என்று கேட்டார்கள். ஆக இன்னொன்று சகோதரி சொல்லும் பொழுது கூட்டணிகளை இணக்கமாக வைத்துக் கொண்டிருந்தோம் என்று சொன்னார்கள். கூட்டணிகளை பயமுறுத்தி எங்களோடு இருங்கள் என்று சொல்லி அதற்கு முன்னால் இடதுசாரிகள் கூட்டணியை அமைத்துக் கொண்டிருந்தார்கள். அதற்கு பின்பு முலாயம் சிங், மாயாவதி இவர்களை சிபிஐ வைத்து மிரட்டியே அவர்கள் கூட்டணி வைத்துக் கொண்டிருந்தார்கள். ஆக அப்படி சொல்லும் பொழுது நாங்க சுத்தமா இருக்கோங்க, நாங்கள் வெற்றி கூட்டணியை அமைப்போம். அதே மாதிரி கலைஞர் சொல்வதில் எனக்கு ஒரு வருத்தம், மோடி அலை இல்லை என்று அவர் எப்படி சொல்கிறார்? சமீபத்தில் ராஜஸ்தான்ல எதிர்பார்க்கப்பட்டதை விட அதிக இடங்கள், மத்திய பிரதேசத்தில் எதிர்பார்க்கப்பட்டதை விட அதிக இடங்கள், டெல்லியில மிகப்பெரிய சக்தியாக ஆம் ஆத்மி வந்த பின்பு கூட தனிப்பெரும் கட்சியாக வெற்றி, சத்தீஸ்கர்ல வெற்றி, இதையெல்லாம் பார்த்துவிட்டு எப்படி மோடி அலை இல்லை என்று சொல்ல முடியும்? விஜயதரணி அவர்கள்ட்ட கேட்க வரும் என்றேன். இப்போ பிஜேபி, அதிமுக, திமுக இத்தனை கட்சிகளும் உங்களுக்கு எதிராக இருக்கு. தமிழ்நாட்டுல இன்னைக்கு காங்கிரஸோட கூட்டணி வைக்க தயார் அப்படின்னு அறிவித்த ஒரு கட்சியை சொல்ல முடியுமா உங்களால்? இன்னைக்கு திமுக உங்களோட கூட்டணி கிடையாதுன்னு சொல்லிடுச்சு, அதிமுக கிடையாதுன்னு சொல்லிடுச்சு, பாமக கிடையாதுன்னு சொல்லிடுச்சு. உங்களுடைய வாய்ப்புகள் சுருங்கி கொண்டே போகும். இல்ல, அது அவங்க உங்களோட விருப்பம். கூட்டணி என்பது
அவரவர்கள் தீர்மானிக்க வேண்டியது. இப்ப எங்களுக்கு கூட்டணி என்ன வேணுங்கிறத நாங்க தீர்மானிப்போம். இல்ல வாய்ப்புகளே இல்லாத போது ரொம்ப சுருங்கி போன பிறகு எப்படி தீர்மானிப்பீங்க? தீர்மானிக்கக்கூடிய நிலையில இருக்கீங்களா? அதாவது கூட்டணியே இல்லைனாலும் தனித்து போட்டியிடும் அளவிற்கு தயாராக இருக்கிறது காங்கிரஸ் கட்சி. போன ஆண்டு வழி இல்ல உங்களுக்கு ஒரு உதாரணத்தை நான் சொல்ல விரும்புறேன். அதுல இருந்து நீங்க புரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதாவது போன ஆண்டு பலமுறை நான் நம் தொலைக்காட்சியிலே பேசியிருக்கேன். போன ஆண்டு டிசம்பர் 15ஆம் தேதிக்கு முன்பாகவே 2012 அப்பயே நாங்க எங்களுடைய 543 தொகுதிகளுக்கான ஆய்வை முடித்து விட்டோம். 54 மேலிட பார்வையாளர்கள் நியமிக்கப்பட்டு இந்தியா முழுவதும், தமிழ்நாட்டிலிருந்து நான் ஒரே ஆளு தான். அதுல 54 பேர், ஒவ்வொருவருக்கும் 10 பாராளுமன்ற தொகுதிகள் ஒதுக்கப்பட்டு நாங்கள் ஆய்வு நடத்தி அந்தந்த தொகுதிகளில் பேனல் அமைத்து யார் யார் கண்டெஸ்ட் பண்ணா சரியா வரும் தனித்து போட்டியிடுவதற்கான லிஸ்ட் 540 நாடு முழுக்க தயார் செய்து அதை நாங்கள் சமர்ப்பித்து விட்டோம். அது எங்களுடைய மேலிடத்தில் ஆல் இந்தியா காங்கிரஸ் கமிட்டி அது தன்னுடைய மீட்டிங்ஸ் இப்ப 3 போட்டிடணும்ன்ற முடிவு அது 543 தொகுதிகளுக்கு நாங்க ரெடி பண்ணியாச்சு. அதாவது எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, காங்கிரஸ் கட்சி ஏற்கனவே இதை தயார் செய்திருப்பதை வைத்து நீங்கள் ஆமா எந்த சீட்னாலும் எங்களோட கேண்டிடேட் யாருங்கிறது நாங்க உறுதியா இருப்போம். அதாவது சும்மா பேசாதீங்க. அந்த அளவில் ஒரு தேசிய கட்சி, இந்த நாட்டை 60 ஆண்டுக்கு மேல ஆட்சி புரிந்த கட்சி, யாராலையும் நம்மளாம் ஆட்சி புரிய முடியாது. அந்த அளவில் பாத்தீங்கன்னா முடியவே முடியாது, உங்க யாராலையும் முடியாது. அதற்குண்டான தகுதி உங்களுக்கு இல்ல, மக்கள் வழங்கல. எங்களுக்கு 60 ஆண்டு காலம் இந்த நாட்டை உண்மையாவே மக்கள் எங்கள் மீது வைத்த கலைஞர் வெளியே வந்திருக்கிறார். இனிமேல் காங்கிரஸோடு எந்த கட்சி கூட்டணி வைத்தாலும் தோல்வி நிச்சயம் என்பதன் முதல் அடிதான் இது. செய்ய முடியல. 2004 இப்படிதான் கத்துனீங்க, 2009 இப்படிதான் கத்துனீங்க. எப்பொழுதுமே காங்கிரஸ் தான். டெல்லியில வாஷ் அவுட்னாலும் தீர்மானிக்கிற சக்தி நாங்க தான். உங்களால ஒண்ணு செய்ய முடியாது. ஆட்சி அமைப்பதை மறுத்து விட்டு வேண்டாம் என்று சொல்லுங்க. ஒரு தேர்தல் சொன்னாங்க. டெல்லியை பொறுத்த வரைக்கும் இவங்க மோடி டெல்லி மட்டுமே ஒரு உதாரணம். மோடி அலையும் தமிழ்நாட்டுல சொல்றது தனிமையா போட்டிடுறதுக்கு ஒரு நிலைக்கு வந்துட்டோம், அதுக்கு கண்டறிஞ்சிட்டோம் சொன்னீங்க. அதே போல ஒரு முடிவை எடுத்து வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் தனித்து போட்டிடும் அவசியப்பட்டால் அதற்குண்டான லிஸ்ட் தான் தயாராயிருக்கு. நான் எதுக்கு உங்களுக்கு சொல்ல வரேன்னா, காங்கிரஸ் எப்பயுமே தயார் நிலையில் தன்னை வைத்துக் கொள்ளும். அதுதான் அதோடைய உத்தி. இந்த 65 ஆண்டுகளில் காங்கிரசின் வெற்றிக்கு அடிப்படை அதுதான். பின்னணியில் எங்கள் வேலை நடந்து கொண்டே இருக்கும். யாருக்காகவும் நாங்க எதிர்பார்த்து நிக்க மாட்டோம். அதே நேரம் கூட்டணி அரசாங்கம் 15 ஆண்டுகளாக பெரும்பான்மை அரசாங்கம் என்பது இந்த நாட்டில் வர முடியவில்லை. அந்த நிதர்சன உண்மையை நாம் பார்க்க வேண்டும். அந்த அளவில் இந்த கூட்டணி அரசாங்கத்தை வழிநடத்தி செல்ல வேண்டிய கட்டாயத்தில் கடந்த 10 ஆண்டுகளாக நாங்கள் தள்ளப்பட்டோம். ஆகையால் அந்த 10 ஆண்டுகள் நாங்கள் நிச்சயமாக வரக்கூடிய கூட்டணி அரசாங்கத்தை வழிநடத்த வேண்டிய கட்டாயம் இருந்தால் அது எவ்வாறு அமையுமோ அதன் அடிப்படையில் எங்கள் தொகுதி பங்கீட்டை நாங்கள் மாற்றிக்கொள்வோம். ஆனால் தனித்து போட்டியிடும் அளவிற்கு நாங்கள் போன ஆண்டே தயார் நிலையில் இருக்கிறோம். அதை தான் நீங்கள் கூட்டணினாதான் பெருமை நினைக்கிறீங்களா? மீண்டும் பெருமையாக நாங்கள் சொல்றோம். அப்படி பார்த்தா கூட்டணி ஆட்சியை வெற்றிகரமாக நடத்தி காண்பித்தது பாரதிய ஜனதா கட்சி. அதற்கு பின்புதான் இன்னைக்கு கூட்டணி அரசாங்கம் என்பது பெரிய தலைவலி அரசாங்கம், அதை நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டும். ஆனால் மிருக பலத்துடன் எந்த கட்சி, எங்கள் கட்சி பல ஆண்டுகள் மிருக பலத்துடன் ஆட்சி புரிந்தது. அதன் வெற்றி என்பது நாட்டு மக்களுக்கு
நல்ல விஷயத்தை கொண்டு செல்ல வேண்டுமானால் நல்ல பலத்தோடு ஒரு ஆட்சி அமைய வேண்டும். எந்த கட்சியாக இருந்தாலும் நான் கூறுகிறேன். தனித்து போட்டியிடுறது கூட நாங்க தயங்க மாட்டோம். அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டா செய்வோம் என்று சொல்ல பல அணிகள் உருவாக்குறதுக்கான வாய்ப்புகளை தென்படுகிறது. இந்த பல அணிகள் உருவானால், 3க்கு மேற்பட்ட அணிகள் உருவானால் அது யாருக்கு சாதகமான ஒரு நிலை ஏற்படும்? அஇஅதிமுக, திமுக இந்த 2 கட்சிகளுமே இந்த தேசிய கட்சிகளை சமதூரத்தில், அதாவது அஇஅதிமுக தேசிய கட்சிகளோடு கூட்டணி கிடையாது, பாஜக காங்கிரஸோடு கூட்டணி கிடையாது என்று அறிவிக்க, காங்கிரஸோடு கூட்டணி கிடையாது என்று திமுக தலைவர் கருணாநிதி சொல்லியிருக்கிறார். பாரதிய ஜனதாவையும் கடுமையாக விமர்சித்திருக்கிறார். மோடி அலையெல்லாம் பற்றி விவாதம் நடக்கும் பொழுது அதற்கு எதிராகவே தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறார். ஆக எதை நோக்கி இந்த கூட்டணி கணக்குகள் எல்லாம் போய் கொண்டிருக்கின்றன என்பது பற்றி விரிவாக பேசுகின்றோம். பல அணிகள் உருவாக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? அது யாருக்கு நன்மை, யாருக்கு லாபம், யாருக்கு நஷ்டம் என்பது பற்றி கேட்கிறோம். திரு ஆவடி குமார் அவர்கள்ட்ட கேட்க விரும்புறேன். நான் முதல்ல இந்த கேள்வி கேட்டபொழுது இது பொருத்தமில்லை அப்படின்னீங்க. ஆனாலும் நீங்க இதை எடுத்துக்க வேண்டியிருக்கிறது. நீங்க இந்த தேசிய கட்சிகள் பாஜக காங்கிரஸோடு கூட்டணி கிடையாது அப்படின்னு சொன்னதுக்கான காரணம் காவிரி பிரச்சனை உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளை சுட்டிக்காட்டி இந்த விவகாரங்கள்ல இந்த 2 தேசிய கட்சிகளும் தமிழ்நாட்டுக்கு துரோகம் இழைத்துட்டார்கள். இதே கொள்கைகளின் அடிப்படையில் ஒரு புதிய அரசு அமையும் பொழுது இதே சமதூரத்துல இந்த 2 கட்சிகளோடையும் பாஜக காங்கிரஸோடு உறவே கிடையாது அப்படின்னு இதே கொள்கைகளின் அடிப்படையில் ஒரு நிலைப்பாடு எடுப்பீங்களா? இல்ல, அதாவது நீங்க சொன்ன கேட்ட கேள்வியை தவறு. நாங்க பிஜேபி காங்கிரஸ் ஒரே அளவுகோல்ல வச்சு பார்க்கல. காங்கிரஸ் அரசாங்கம் கடந்த 9 ஆண்டுகளாக காங்கிரசும் திமுகவும் சேர்ந்துதான் தமிழ்நாட்டுக்கு துரோகம் பண்ணிச்சுன்னு சொல்றான். காங்கிரஸ் மத்தியில் ஆளுகின்ற பொறுப்பில் இருந்த காங்கிரசும் அதனுடைய கூட்டணி கட்சியான திமுகவும் 2 பேரும் சேர்ந்து தமிழ்நாட்டுக்கு துரோகம் பண்ணாங்க. இன்றைய சூழ்நிலையில் தொடர்ந்து தமிழ்நாடு வஞ்சிக்கப்பட்டிருக்கிறது, தமிழ்நாடு பாதிக்கப்பட்டிருக்கிறது, தமிழ்நாட்டினுடைய உரிமைகள் பறிக்கப்பட்டிருக்கின்றன. அதையெல்லாம் மீட்க வேண்டும் என்றால் தமிழ்நாட்டின் உரிமைக்கு போராடுகின்ற தமிழ்நாட்டினுடைய மக்களுடைய உணர்வுகளை பிரதிபலிக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வென்றெடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கையை தவிர நாங்க பிஜேபியை குறை கடந்த 9 ஆண்டுகளாக ஆண்ட காங்கிரஸ் திமுக கூட்டணி அரசாங்கம் தமிழ்நாட்டுக்கு துரோகம் குற்றச்சாட்டு. காவிரி விவகாரத்தை குறிப்பிட்டு இந்த 2 தேசிய கட்சிகளும் பாஜக காங்கிரஸ் இந்த 2 கட்சிகளும் தமிழ்நாட்டுக்கு போதிய விஷயங்களை செய்யல, துரோகம் இழுத்துட்டீங்கன்ற அர்த்தம் பட முதலமைச்சர் பேசினார். எனும்போது இதே கொள்கையின் அடிப்படையில் ஒரு புதிய அரசு அமையும் போது இந்த 2 கட்சிகளையும் சமதூரத்தை வைத்து பார்ப்பீங்களா? இந்த விமர்சனம் 2 கட்சிகள் மீது வைக்க நீங்க சொல்ற கேள்வி எனக்கு புரியுது. நீங்க நினைக்கிறீங்க யாரோ ஆட்சிக்கு வருவாங்கன்ற மனநிலையில் நீங்க பேசுறீங்க. நாங்க அது இல்லன்னு சொல்றோம். நாங்க ஆட்சிக்கு வருவோம், எங்களுடைய தலைமையில் ஆட்சி அமைப்போன்ற உறுதியோட இருக்கிறோம். அதனால எங்களுக்கு அந்த 3வது ஆட்சியை பத்தி சிந்தனையே இல்லை. நான் சொல்ல வர்றது இணையத்துக்கான ஒரு அவசியமே வராதுன்னு நினைக்கிறேன். நாங்க தெளிவா சொல்லியிருக்கோம். நீங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுக்குழு தீர்மானத்தை பாருங்க, அதனை தொடர்ந்து புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வெளியிடுகின்ற அறிக்கைகளை பாருங்க. தெளிவா சொல்றோம், இந்த தேர்தலில் கூட்டு இல்ல, ஆனா நாங்க மட்டுமே ஆட்சி அமைச்சிருவோம் சொல்லல. அதற்கு பிறகு மக்கள் என்ன தீர்ப்பளிக்கிறாங்களோ, இந்தியா தமிழ்நாடு மட்டும் இல்ல, இந்த தமிழ்நாட்டை போன்ற பல மாநிலங்கள் இருக்கின்றன. அந்த மாநிலங்களில் கிடைக்கின்ற தீர்ப்புகள் அதன் அடிப்படையில் நிச்சயம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவான இசைவான ஆட்சி நிச்சயம் மத்தியில் அமைக்க முடியும். அது யார் என்றது தமிழ்நாட்டை அளவிட முடியும். ஆனா தமிழ்நாட்டுக்கு தாண்டி என்ன நடக்குது இல்லைன்னு சொல்லிட முடியாது. இப்ப தமிழ்நாட்டுக்கு இசைவான ஒரு அரசாங்கம் அமையும் பொழுது அது பாஜக இல்ல காங்கிரஸ் ஆதரவோடு கூட அமையலாம். அப்படிதான் அது மக்கள் தீர்ப்பை பொறுத்து இருக்கு. அதை எங்க மாநிலத்தினுடைய நிலைமையை தான் நாங்க கணிக்க முடியும். அதன் அடிப்படையில் சொல்றோம். நிச்சயமா யாரோடையும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இசைவான ஆட்சி நிச்சயம் அமையும். அது யாருன்றது காலம் தான் சொல்றேன். நான் பிரசன்னா கிட்ட கேட்கிறேன். பிரசன்னா, இப்போ பல அணிகள், சில அரசியல் நோக்கர்களுடைய கருத்து என்னவா இருக்குன்னா, இன்னைக்கு அணிகள் நிறைய அணிகள் இருக்கும் அப்படின்னு 3 அல்ல 3க்கு மேற்பட்ட அணிகள் இருக்கும் அப்படின்னு தோணுது. பல அரசியல் வல்லுநர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நிறைய அணிகள் உருவானால் அது ஆளுங்கட்சிக்கு சாதகமாக அமையும். அதாவது தமிழ்நாட்டில் அதிமுகவுக்கு ஆதரவாகத்தான் போகக்கூடிய சூழ்நிலை இருக்கு அப்படின்னு. அது உங்களுக்கு பின்னடைவு தானே? அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட்ட இல்ல, அப்படி ஒரு சூழ்நிலை வந்தா பேசலாம். இப்ப என்ன அப்படின்னா,
மரியாதைக்குரிய நண்பர் ஆவிடைக்குமார் அவர்கள் வந்து எங்களுடைய தலைமையில் ஆட்சி அப்படின்னாரு. ஏற்கனவே அவர்களுடைய தலைவி அவர்கள் பிரதமர் கனவில் இருக்கிறார். எப்படி ஒரு கூட்டணியில எப்படி 2 பிரதமர் இருப்பாங்கங்கிற கேள்வி வருது. தேர்தலுக்கு பிறகு நடக்க போகிற கூட்டணி கை முரண்பாடுகள் என்ன அப்படிங்கறத மக்கள் தெளிவா புரிஞ்சு வச்சிருக்காங்க. கூட்டணியில 2 பிரதமர் இருக்க முடியாதுன்னு பாஜகவும் சொல்லுறதுக்கு எடுத்துட்டு அவங்களோட நிலைப்பாடு புரிஞ்சுக்கிறேன். 2 பேரும் ஒன்னா சொல்றப்பதான் நீங்க அதை யோசிக்கணும். 2 பேரும் ஒன்னா சொல்றாங்களேங்கிறத அப்ப நீங்க யோசிச்சு பார்க்கணும். ரெண்டாவது என்கிட்ட நீங்க வச்ச கேள்விக்கான பதில் அப்படிங்கறது வந்து இன்னைக்கு நாங்கள் எடுத்து போகிற மக்களுடைய பிரச்சனைகள். மரியாதைக்குரிய நண்பர் வந்து ஒரு குற்றச்சாட்டை வச்சாரு, காங்கிரசும் திமுகவும் சேர்ந்து மாநிலத்திற்கு அப்படின்னு சொன்னாரு. நாங்கள் 9 ஆண்டு காலம் கூட்டணியில் இருந்தாலும் இன்றைக்கு தமிழகம் முழுக்க இருக்கிற எல்லா பிரச்சனைகளும், அதாவது இன்னைக்கு பல திட்டங்களை, பல கோடிக்கணக்கான திட்டங்களை அனுமதி கொடுத்து விட்டு இன்றைக்கு முடக்கி வைத்திருக்கிறது தமிழக அரசு. இல்ல ஒரு நிமிஷம் நான் முடிச்சிடறேன். இன்னும் ஒரு மக்களுக்கு தெளிவா புரியுற மாதிரி ஒரு சின்ன விஷயம் சொல்லணும்னா, எலிவேட்டர் காரிடார்னு மதுரவாயிலிருந்து சென்னை போர்ட் ட்ரஸ்டுக்கு எங்களுடைய முயற்சியால் கொண்டு வரப்பட்ட திட்டம், அந்த திட்டத்தை முடக்கி வச்சிருக்கு தமிழக அரசு. சேது சமுத்திர திட்டத்திற்கு எதிராக நாங்கள் கூட்டணியில் இருந்த போது, அது பாஜகவோடு இருந்த போதும் சரி, காங்கிரஸோடு இருந்த போதும் சரி, இந்த மக்கள் இந்த நாட்டு நலனுக்காக நாங்கள் முன்னெடுத்த திட்டங்களில் ஒன்று. அந்த திட்டத்தை இன்றைக்கு இல்லை அது ஒரு மதத்தினுடைய அடையாளம் என்று சொல்லி மதவாத சாயம் பூசியது அதிமுக அரசு. சொல்லல, அதை நீங்கள் ராமர் பாலத்தை இடித்துக் கொண்டு செய்ய வேண்டாம் தான் சொல்றமே தவிர, ராமர் இல்லைன்னு சொல்லிட்டு எங்க கூட கூட்டணி வைத்தவர்கள் தானே. ராமரே இல்லை ஒரு காமன் மினிமம் அஜெண்டா வச்சு நாங்க வந்தோம். விவாதங்களுக்கு போக வேண்டாம் என்று திட்டமாக இருக்கட்டும், மதுரவாயல் திட்டமாக இருக்கட்டும், காங்கிரஸ் அரசாங்கம் கொண்டு வந்தது என்பதில் மாற்று கருத்து இல்லை. உந்துதல் தான் அதுல முக்கியம். மக்களுடைய கருத்து என்னங்கிறத பார்ப்போம். மேற்கிலும் தங்களுடைய பார்வைகளை அமைச்சிருந்தாங்க. திமுக அதிமுக 2மே ஒரு கூட்டணி நிலைப்பாட்டு எடுத்திருக்கின்றன. அதாவது தேசிய கட்சிகள் 2த்தையுமே சமதூரத்தில் வைத்து எடுத்திருப்பதாக புரிந்து கொள்ளப்படுகிறது. அது யாருக்கு நஷ்டம் இல்ல யாருக்கு லாபம் என்று கேட்டிருந்தோம். யாருக்கு நஷ்டம் என்ற கேள்வி மக்களிடம் வைக்கப்பட்டது. மக்களுடைய கருத்து இதோ. திமுக அதிமுகவின் கூட்டணி நிலைப்பாடு யாருக்கு நஷ்டம் என்ற கேள்விக்கு தேசிய கட்சிகளுக்கு நஷ்டம் என்று 47%, மாநில கட்சிகளுக்கு நஷ்டம் என்று 28%, இருவருக்குமே நஷ்டம் என்று 25% கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். தேசிய கட்சிகளுக்கு நஷ்டம் என்று 47% பேர் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். இந்த ஒரு கூட்டணி மாற்றம் இல்லை பல அணிகள் அமைவது யாருக்கு நஷ்டம் யாருக்கு லாபம், இவையெல்லாம் கூட்டணிகள் அமையும் பொழுது அதற்கு பிறகு தேர்தல் வரும்போது தான் தெரியும். இது மக்களுடைய கருத்தாக இருக்க இந்த அரங்கத்தில் வந்து தேசிய கட்சி என்பது 2 ஒன்றாக சொல்ல முடியாது. அவங்களுக்கு ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு. நாங்க தேசிய பாதையில் இருக்கோம். அதனால அந்த தேசிய பாதிப்பு தேசிய கட்சி தான் காங்கிரஸ். தேசிய கட்சிகள் அப்படிங்கும்போது உங்களோட கட்சி சேர்த்துதான் மக்கள் புரிஞ்சுப்பாங்க. உங்க கட்சி தேசிய கட்சிகள் நான் தோல்வி அடையக்கூடிய தேசிய கட்சி அதுவாகவும் வெற்றி அடையக்கூடிய தேசிய கட்சியாக நாங்கள் இருக்கும் பொழுது இந்த தேசிய கட்சிக்கு என்ன பின்புலம் என்பதை இன்று நாட்டில் முடியவில்லை. அதனால் தேசிய கட்சிகள் என்று ஒரு 19 சொல்ல முடியாது. இன்று நாடில் இருக்கும் சூழ்நிலையில் பாரதிய ஜனதா கட்சி அந்த தேசிய கட்சி பாதிக்கப்படாது. வெற்றி சூழல் பாரதிய ஜனதா கட்சியை நோக்கி இருக்கிறது. இது முடிவடையக்கூடிய விவாதம் அல்ல. இன்னும் பல 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 கட்டங்கள் நடக்க வேண்டிய பல கட்டங்கள் பல கட்டங்கள் நடக்க இருக்கக்கூடிய விவாதம் அப்படிங்கிறதுக்கு இந்த கூச்சலே ஒரு எடுத்துக்காட்டு. இந்த நிகழ்ச்சியில பங்கு பெற்ற விருந்தினர்களுக்கும் பார்த்த நேயர்களுக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றோம்.